நவநீத் சார், இதற்கு முன்பு முருகையன் பேசும்போது பிரதமர் நரேந்திர மோடியுடைய நாடாளுமன்ற தொடக்கத்திற்கு முன்னதான பேச்சுதான் நிராகரிக்கப்பட வேண்டிய பேச்சு. ஒரு நாடாளுமன்றம் தொடங்கப்படுவதற்கு முன்பே எதிர்க்கட்சிகள் மீது இப்படி கடுமையான குற்றச்சாட்டை முன்வைப்பது ஏற்புடையதல்ல அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய தரப்பு பதில் என்ன? இல்ல, டெஃபினட்டா அவர் முருகன் சார் சொல்றதுல ஒரு ஃபிளேவர்ல நம்ம எடுத்து பார்த்தாலுமே, இப்போ நம்ம அடிப்படை பிரச்சனைக்கு வருவோம். இப்போ முருகன் சாரும் சரி, ராகுல் காந்தியா இருந்தாலும் சரி, எல்லாருமே என்ன சொல்றீங்க, அதானி விஷயத்தை ப்ரூவ் பண்ணணும், அதானி விஷயத்தை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ என்ன அடிப்படை பிரச்சனைனா, யூஎஸ் கோர்ட்ல வந்து நீங்க வந்து அதானியை வந்து கைது பண்ணி நாடு கடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்டர்போலுக்கு ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்து, இன்டர்போலுக்கு இந்திய அரசு கிட்ட கேட்டு இந்திய அரசு அந்த நாடு கடத்தாம இருந்து பண்ணினாங்கன்னா கரெக்ட். ஃபர்ஸ்ட் அது ஒரு இன்டர்நேஷனல் ப்ரொசீஜர் இருக்குது. இன்டர்போல் மூலமாக இந்த ப்ராசஸை கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் அந்த இன்டர்போல் ப்ராசஸே இல்லாத போது எப்படி இதை ஹேண்டில் பண்ண முடியும் சொல்லுங்க. நீங்க அப்படியே ஏறி ஃபிளைட்ல ஏற்றி விட்டு நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்ல முடியும்? இல்ல காங்கிரஸ் கட்சியுடைய இந்த பதில்ன்றது அமெரிக்க நீதிமன்றம் தொடர்பான விவகாரங்கள் மட்டுமல்ல, ஏற்கனவே அதானி விவகாரத்துல செபி விசாரணையில தொடங்கி இதுலலாம் என்ன நடவடிக்கை, இதெல்லாம் உங்களுக்கு கீழே தானே வருது, உங்க அரசாங்கத்தின் கீழ் வரக்கூடியதுல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு அவங்க கேட்கறாங்க. கூட்டு பாராளுமன்ற குழு அமைத்து இதை பத்தி விசாரிக்கணும் தான் சொல்றான். சரி, உடனே அவர் பிடிச்சி உள்ள போட்டுருக்கேன் நான் சொல்லல. நவநீத் பதில் கேட்கலாம். இப்போ கர்நாடகால தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி என்ன சொன்னாங்கன்னா வந்து 40% கமிஷன் அப்படின்ற ஒரு 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 வந்து ஒரு குற்றச்சாட்டு அந்த மாதிரிலாம் இருக்காது, வந்து இந்த மாதிரி இருக்காது, ஒரு சிறப்பு ஆட்சி கொடுப்போம்னு சொல்லி அதுக்கு மேல வந்து என்கொயரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி வந்து ஆட்சி அமைக்கல. இப்போ அந்த காங்கிரஸ் கட்சி அமைத்த லோக்சயுக்தாவில் இந்த 40% கமிஷன்றது வந்து ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் கேஸை கிளியர் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம், வந்து ஒரு குற்றச்சாட்டை வைத்தாங்க, அவங்களே அமைத்த ஒரு லோகாயுக்தா அவங்களே கிளியர் பண்ணிட்டாங்க. இப்போ அதானி விஷயத்துல என்னன்னா அது வந்து கோர்ட்ல இருக்கு. கோர்ட்ல இருக்குன்னா இல்ல நீங்க இன்னொரு கேஸ் நீங்களே ஃபைல் பண்ணுங்க, அதுதான் பிஜேபி சொல்லியிருக்காங்க. நீங்க 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 சேலஞ்ச் பண்ணுங்க. நீங்க வந்து பாராளுமன்றத்துல வந்து முடக்கிறதுக்கு நீங்க கோர்ட்ல போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் சேலஞ்ச் பண்ணுங்க. இந்த மாதிரி இருக்கிறது, நாங்க வந்து எங்களுக்கு இது ஒண்ணும் அப்படின்றதுக்கு ஏன் அதை பண்ணலாமே? அதை பண்ணாத வைக்கும் நீங்க திரும்ப திரும்ப வந்து பாராளுமன்றத்தை முடக்க ஒத்துன்றது வந்து இப்ப அவர் சொன்னாரு எவ்வளோ தூரம் வந்து பிஜேபி பண்ணியிருக்காங்க அந்த காலத்துல சுஷ்மா ஸ்வராஜ் இருக்கும் போதும் சரி, அருண் ஜேட்லி இருக்கும்போது கரெக்டுங்க, யார் பண்ணாலும் தப்பு தான். இப்ப என்னன்னா அதே மாதிரி பணம் விரயமாக வேண்டுமா அப்படின்றதான் இப்ப நம்மளுடைய கேள்வி. நம்ம இப்ப எல்லாமே வந்து மெச்சூரிட்டி ஸ்டேஜ்ல வரும். இப்ப எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஸ்டேஜ் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நவம்பர் 26 ஒண்ணு வந்து அரசியல் சாசன தினம். அதுவே வந்து இத்தனை வருஷமா ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் அது கொண்டே வரல. 1990 தான் அம்பேத்கருக்கே வந்து பாரத ரத்னா கொடுத்தாங்க. கேட்டா காங்கிரஸ் என்ன பண்ணாங்கன்றதுனா, காங்கிரஸ் எவ்வளவு தூரம் ஆட்சியில் இருந்திருக்காங்க அவர் சொல்லும்போது, ஆனா அவங்க யாருமே அப்ப கொடுக்கல. பிபி சிங் கவர்மெண்ட்ல இருந்து பிஜேபி இருக்கும்போது சொன்ன அந்த பாரத ரத்னா வழங்கப்பட்டதை நம்ம பாக்குறோம். ஒண்ணு. ரெண்டாவது வந்து இன்னொன்னு, இன்னைக்கு வந்து மும்பை டெரர் அட்டாக் 14வது வருஷம், அதுல வந்து கிட்டத்தட்ட 177 வந்து பலிகள் வந்து அது நம்ம பார்க்கணும். அதெல்லாம் இப்போ வந்து அப்படியே போயிடுச்சு. ஏன்னா இப்போ பாராளுமன்றம் இப்ப அவர் சொன்னார் இல்லையா, உலக அளவுல வந்து ஏதாவது ஒரு இடத்துல இப்பதான் ஒரு G8 மாநாடுக்கு போயிட்டு வந்திருக்காரு, பிரேசிலுக்கு போயிட்டு வந்தாரு, பிரதமர் போயிட்டு வரும்போது ஒரு ஒரு உக்ரைன் ரஷ்யா போர்ல வந்து நீங்க வந்து மத்தியஸ்தம் பண்ண அப்படின்னு சொல்லி வரும்போது உலகளாவிய அளவுல வந்து ஒரு லாபிங் நடக்குது. ஏன்னா இன்னைக்கு ஒரு தடவையும் பாராளுமன்றம் கூடும்போது பாருங்களேன், ஒரு பெகாசிஸ் வரும், எந்த ஒரு ஆதாரமும் இருக்காது. இதே பெகாசிஸும் எங்க வந்து ரிப்போர்ட், ஏதோ யூரோப்ல வந்து ஒரு பத்திரிகையில வந்து செய்தி, அதை தூக்கி பிடிச்சி வந்து பெகாசிஸை வந்து நாங்க வந்து ஃபர்ஸ்ட் நடத்தணும், அதுதான் நீங்க நடத்தணும்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அப்புறம் என்ன பண்ணாங்க, இவங்களே போய் வந்து சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணாங்க. இல்லைங்க பெகாசிஸ்ல எங்க போன் இருக்கு. அவங்க என்ன சொன்னாங்க, சார் நீங்க சொன்னவங்க எல்லாரும் போனை கொடுங்க, ஃபர்ஸ்ட் நாங்க செக் பண்ணிட்டு சொல்றோம், நாங்க ஒரு குழு அமைச்சிருக்கோம், இந்த செக் பண்ணிட்டு சொல்றேன்னு சொன்னப்போ இதுவரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் அந்த போனை கொடுக்கல. குற்றச்சாட்டு வைத்தது ராகுல் காந்தி. பிரிண்ட் பத்திரிகையுடைய ஓனர் சித்தார்த் வரதராஜன் அவரும் அதுல வந்து நானும் என்னோட போனும் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவர் போன் கொடுத்தாரு. குற்றம் சாட்ட வைத்த ராகுல் காந்தி அவர் போனை கொடுக்கல. வெளியில இருந்தே அப்படியே சொல்லியிருந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது ஒண்ணு ப்ரூவ் பண்ணினாரான்றது நம்மளுடைய அடிப்படை கேள்வி. அவங்க பண்ணது நீங்க சொல்றது கரெக்ட் தான், அவங்க பண்ணது தவறு தான். அன்னைக்கு சுஷ்மா ஸ்வராஜ் அருண் ஜேட்லி பண்ண தவறா இருக்கணும், அதே தவிர நீங்க பண்றீங்க. பண்ணும்போது அவங்க வந்து நீங்க சொல்றது வந்து நிலக்கரி ஊழலாக இருக்கட்டும், 2G ஸ்கேம், அந்த கேஸ் இன்னும் முடியல. இல்ல வந்து காமன்வெல்த் ஸ்கேமா இருந்தாலும் நம்மளே பார்த்தோம் எப்படி இருந்தது.
ஸோ இங்க வந்து நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. அவங்க வந்து அந்த இடத்துல வந்து ப்ரூவ் பண்றாங்க, பண்ணுறதுக்கு ட்ரை பண்றாங்க, கேஸ் இருக்கு. நீங்க ஒண்ணுமே இல்லையே, நீங்க கட்சியாவும் நீங்க ஈடுபடல, இதுவும் பண்ணல. ஸோ அதே மாதிரி விவசாய சட்டம் வரும்போது பாராளுமன்றம் அப்படி தூங்கும்போது அதோடைய ஒரு பிரச்சனை வெடிக்குது. ஸோ நீங்க ஒவ்வொரு வாட்டியும் ஒரு கிட்டக்க வரும்போது ஒரு நரேட்டிவ், இன்டர்நேஷனல் நரேட்டிவை செட் பண்றாங்க. இந்தியாவில் வந்து ஏதோ விவசாய சட்டம் வந்து இதே காங்கிரஸ் மட்டும் போராடல, விவசாயிகளும் 2010 போராடினாங்க. அதன் அடிப்படையில் தான் மத்திய அரசு திரும்ப பெற்றது. இதுக்கு ஒட்டுமொத்தமா காங்கிரஸ் கட்சியை சொல்ல முடியாதுல்ல. இல்ல இல்ல, விவசாய போராட்டத்துக்கு உச்ச நீதிமன்றம் அமைத்த குழு கடைசியில என்ன சொன்னாங்க, கிட்டத்தட்ட 86% விவசாயிகள் இந்த சட்டத்தை வரவேற்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க வந்து இதை வாபஸ் வாங்கிட்டாங்க. பட் ஆனா நான் என்ன சொல்ல, டைமிங் எல்லாமே பாராளுமன்றம் தொடங்குவதற்கு கொஞ்சம் நாள் முன்னாடி இருக்கு. இப்போ நீங்க ஒரு ஒரு இதுக்கு எடுத்துங்க. இப்போ அந்த ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சா இருக்கட்டும், எல்லாமே இருக்கு. ஒரு பேசிக் இது இருக்கணும். அது ஒரு காமன் சென்ஸ். ஏன்னா சார், ஒரு நாட்டிலேருந்து வந்து ஒரு ரிக்வஸ்ட் வந்தாதான் நீங்க இருக்கக்கூடிய இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து இந்திய பங்கு சந்தையில ஒரு வீழ்ச்சி வருது. அதானின்றது வந்து, அதாவது இந்த பக்கம் வந்து ஒரு குற்றம் சாட்டு இருக்குன்னு வைங்களேன். எல்லா மாநில அரசுமே அதானியோட போய் ஒப்பந்தம் போடுறீங்க. நீங்க ஏதாவது கர்நாடக அரசா இருக்கட்டும் சரி, தெலுங்கானால இருக்கக்கூடிய அரசா இருந்தாலும் சரி, ஏன் ஒப்பந்தம் போடுறீங்க? நீங்க தான் வந்து அந்த பேக்லிஸ்ட் கம்பெனின்றீங்க. உங்களுக்கு வேற கம்பெனி இல்லை. தமிழ்நாடுல டேட்டா சென்டர் இருக்கு. இங்க இருக்கிற முதல்வருடைய மருமகனை வந்து அதானி வந்து தனிப்பட்ட முறையில சந்தித்தார். அதையாவது நீங்க கேள்வி கேட்கறீங்களா? ஏன் வந்து என்ன பேசினாங்கன்றத வந்து நீங்க கேட்கறீங்களா? கேட்டா அது அவங்களுக்குலாம் தனிப்பட்ட பேச்சுவார்த்தை அப்படின்னு சொன்னேன். ஸோ உங்களுக்குள்ளேயே ஒரு பல முரண்களை நீங்க வைத்துக்கொண்டு நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த அவர் சார் சொன்னார், இந்த சம்பல் கலவரம் அப்படின்ற போது இந்த விஷயம் இருக்கு சார். மணிப்பூருக்கு கட்டாயம் பிரதமர் போவாருன்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்கிறேன் நானும். ஆனா முசாபர் நகரத்துல கலவரம் நடந்தப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 2013 என்ன அவ்வளவு பெரிய கலவரம் நடந்தது அகிலேஷ் யாதவ் ஆட்சியில இருக்கும்போது. என்ன பண்ணாங்க காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது? ஏன் சார், இங்க ஒண்ணும் இல்லை சார். ஒரு ஒரு தண்ணி தொட்டியில மலம் கலக்கப்பட்டது. இங்க தமிழ்நாடு முதல்வர் போய் பார்த்தாரா சொல்லுங்க? இன்னும் அந்த கேஸ் முடிஞ்சுதான்னு சொல்லுங்க. சோ உங்களுக்குள்ளேயே ஒரு மாநிலங்கள் நீங்க கூட்டணி கட்சியில இருக்கிற இடத்துல பல ப்ராப்ளம் இருக்குது. ஒட்டுமொத்தமாக அதாவது பிரதமர் வந்து என்ன சொல்றாரு, இப்போ ஒரு விரக்தியில இருக்காங்க. ஹரியானால ரெண்டுமே வந்து காங்கிரஸ் தலைமையில அமைக்கப்பட்ட கூட்டணி, எதிராக அமைக்கப்பட்ட கூட்டணி பாஜக. ஸோ ரெண்டு இடத்துலயுமே வந்து அவங்களால வந்து அதை கோப்பப் பண்ண முடியலன்றது ஏதாவது ஒரு வகையில ஃப்ரஸ்ட்ரேஷன் வெளிப்படுத்தணும். அதுக்கு வந்து இது சமயம் இல்லை. நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க உச்ச நீதிமன்ற கேஸ் எடுத்துட்டு போயிட்டு அதானிக்கு எதிராக இது பண்ண வேண்டும் அப்படின்னு. அப்போ நீங்க என்ன ஆகும்? அப்போ நீங்க இதுல சம்பந்தப்பட்ட காங்கிரஸ் தலைவர்களா இருந்தாலும் சரி, எந்த தலைவராலும் நம்ம ஒத்துக்கணும் அதை. ஸோ அதையும் வந்து தெளிவாக வெளிப்படையாக அதையும் எடுத்துட்டு போக மாட்டேங்க. பாராளுமன்றம் முடக்குவது அப்படின்றது ஒரு இன்டர்நேஷனல் நரேட்டிவ். இன்டர்நேஷனல்ல வந்து இந்தியாவில வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை, இங்க ஒரு அன்சர்டனிட்டி இருக்கிறது அப்படின்ற ஒரு நரேட்டிவை எடுத்துட்டு போறாங்கன்றது என்னுடைய பார்வை. நாடாளுமன்றத்துடைய ஒவ்வொரு கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்னதாகவும் இது போன்ற பிரச்சனைகள் எழுவது இன்டர்நேஷனல் லாபி அப்படின்றத அவனித்தோட கருத்தா இருக்கு. சரிதானே? சரி, ஓகே. நீங்க முன்பு பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க. இன்டர்நேஷனல் லாபி தான் நாடாளுமன்றம் ஒவ்வொரு முறை கூடும் போதும் இது போன்ற விவகாரங்கள் பூதாகரமாகுது அப்படின்னு நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ நான் அதுலேருந்தே ஒரு கேள்வி கேட்கிறேன். மணிப்பூர் விவகாரங்களும் ஒவ்வொரு நாடாளுமன்றம் 2023 மழைக்கால கூட்டத்தொடரில் தொடங்கி இப்போ 2024 குளிர்கால கூட்டத்தொடர் வரைக்கும் இந்த மணிப்பூர் விவகாரங்கள் ஒவ்வொரு கூட்டத்தொடரிலும் முக்கியமான கருப்பொருளாக இருக்குது எதிர்க்கட்சிகள்கிட்ட. இந்த மணிப்பூர் விவகாரங்கள் எந்த அளவுக்கு இன்டர்நேஷனல் லாபி இருக்கும்னு நீங்கள் சொல்ல வரீங்க? ஏன்னா ஒவ்வொரு விவகாரத்தையுமே நீங்கள் இன்டர்நேஷனல் லாபின்னு சொல்லும்போது இதில் இன்டர்நேஷனல் லாபி இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, குறைவு தான் அப்படின்ற இது உள்நாட்டு பிரச்சனை. இதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய மத்திய அரசு குறைந்தபட்ச விவாதத்திற்காவது அழைப்பு விடுங்கள். மக்கள் மணிப்பூர் மாநிலத்தில் இந்த வன்முறை காரணமாக பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்றதான் காங்கிரஸ் உடைய கோரிக்கையாக இருக்கு. இது ஒரு நியாயமான கோரிக்கையாக தானே பார்க்க முடியுது. போபால் விஷவாயு கசிவில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் அவர் வந்து எப்படி நாடு கடத்தப்பட்டார், அவருக்கு எப்படி உதவியா இருந்ததுன்றது அந்த மாநில அரசு ஒரு பழைய வரலாறு. கடைசி வரைக்கும் அவரை வந்து கொண்டு வர முடியல. இந்தியாவில் வந்து அவர் மேல ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் இருக்கிறது. மன்மோகன் சிங் அவர்கள் போய் சந்தித்த போது கூட வந்து SM கிருஷ்ணா அவர் என்ன சொல்றாரு, வேரன் ஆண்டர்சன் பத்திலாம் நாங்க பேசல, நாங்க வெறுமனை போயிட்டு பேசிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஒரு தெளிவாக ஒரு குற்றச்சாட்டு, ஒரு குற்றம் அவர் மேல வந்து கன்விக்ஷன் இருக்கிற ஒரு தொழில் அதிபர் யாரு, வேரன் ஆண்டர்சன். அவர் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அவர் மேல பிடிவாரட்டு கொடுக்கப்பட்டது எல்லாம் இருந்தது. அவங்க போய் மீட் பண்றாங்க US பிரசிடென்ட்டை. இதை பத்தி நீங்க வந்து பேசி இந்தியாவுக்கு நாடு கடத்தி கொண்டு வரீங்களான்னு மௌனம் சாதித்தது காங்கிரஸ்.
அந்த காங்கிரஸ் கட்சி இப்ப வெறும் ஒரு குற்றச்சாட்டு தான். இட் இஸ் குற்றச்சாட்டு. அதை ப்ரூவ் பண்ணா அதானிக்கும் நஷ்டம், அந்த அந்த நிறுவனத்துக்கு நஷ்டம், அந்த நிறுவனத்தை நம்பி ஒப்பந்தம் போட்ட பல மாநில அரசுகளுக்கு நஷ்டம், எல்லாமே கேஸ்கேடிங் இம்பாக்ட் இருக்கிறது. அதெல்லாம் கரெக்ட். ஆனா இந்த இடத்துல வந்து ஒரு குற்றச்சாட்டு யூஎஸ் கோர்ட், நான் எப்பவும் சொல்ல யூஎஸ் கோர்ட்டு கன்விக்ட் பண்ணி நீங்க இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அபிஷியல் லெட்டரை கொடுத்து நீங்க அவரை இம்மீடியட்டா வந்து நீங்க வந்து கன்வெஸ்டிகேட் பண்ணி டீப் கிளைம் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா பண்ண போறாங்க. சரி. இந்த பண்ணாம உத்தரம் காட்டினாங்கன்னா நீங்க சொல்றது ஒன் சைடட். நானும் ஒத்துக்கிறேன். அடுத்தது சார் சொன்னாரு வந்து இந்த மாதிரி வெளிநாட்டு ஊடகங்கள்லாம் இல்லை அப்படின்ற போது 2 எக்ஸாம்பிள் கொடுத்தேன். 2021 நியூயார்க் டைம்ஸ் வந்து வெளிப்படையாக வந்து ஒரு பேப்பர்ல அவங்களுக்கு வந்து நிருபர்கள் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுல வந்து எஸ்பெஷலி என்ன சொல்றாங்கன்னா வந்து பீயிங் ஆன்டி இந்து அண்ட் ஆன்டி மோடின்ற வார்த்தையை குறிப்பிட்டு சொல்றாங்க. அவங்க என்ன கேட்கறாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய விஷயங்களை எங்களுக்கு வந்து சேகரித்து தரக்கூடிய நிருபர்கள் தேவை, இந்த இதுல வேணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ நீங்க அது இல்லைன்றத மறுக்க முடியும். ஒவ்வொரு தடவையும் ராகுல் காந்தி அவருக்கு வெளிநாட்டு பயணத்துல போகும்போது வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து அவர் என்ன பேசிட்டு வர்றாரு, அங்க அவருடைய பேச்சு வந்து இங்க போன வாட்டி பாத்தீங்கன்னா எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. அவர் போய் லண்டன்ல பேசுறதுக்கு வந்து ஆளும் கட்சியான பிஜேபி வந்து பாராளுமன்றத்தை முடக்குறாங்க. ஸோ ஒரு தடவையும் அவரு போய் பேசிட்டு வரும்போது, ஒரு வாட்டி பேசும்போது அவருக்கு எழுதி கொடுத்த சாம் பிட்ரோடா வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. ஆனா கொஞ்சம் மாசத்துக்கு என்ன பண்றாரு, அதே சாம் பிட்ரோடாவை வந்து கட்சியில சேர்த்து அவரே இந்த யூஎஸ் ட்ரிப்பை ஃபெசிலிட்டேட் பண்றாரு. ஸோ எதுக்கு சொல்ல வர, நீங்க ஒரு 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 நம்ம வந்து ஒரு லெவல், நீங்க பாலு சார் சொல்ற மாதிரி எடுத்துக்கலாம் பாசிட்டிவா. ஒரு லெவல்ல போறோம், அந்த லெவல்ல போகும்போது வந்து ஒரு இடத்துல வந்து எப்படி அதை டேம்பர் பண்ணணும். ஏன்னா இது கம்யூனிஸ்ட், சீனா மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட். ஏன்னா கேட்டா கம்யூனிஸ்ட் சீனால தான் வந்து ஃபுல்லா இருக்குன்பாங்க. அங்க வந்து ஃபேஸ்புக்ல இருந்து எல்லாமே பேண்ட். இது சீனா மாதிரியான ஒரு அரசு இல்லை. இங்க வந்து இப்ப நம்ம பார்க்கணும், ஜார்க்கண்ட்ல வந்து காங்கிரஸும் கூட்டணி மீட் பண்றோம். எல்லா இடத்துலயும் ஜனநாயக முறைப்படி இருக்கிறது மக்கள் சூஸ் பண்ணிக்கிறாங்க. இதே மகாராஷ்டிரா மக்கள் தான் பாராளுமன்ற தேர்தல் வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு அள்ளி கொடுத்தாங்க. சோ அதனால வந்து இந்தியால இருக்கு. பட் ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்மள வந்து ஒரு ஒரு சூழ்ச்சி இருக்குன்றது ஒரு பாயிண்ட். ஏன்னா இப்ப அவர் சொல்றாரு, மோடி அவர்கள் வந்து வெளிநாட்டு பயணம் போறாரு. இதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் வெளிநாட்டு பயணம், அவரு முருகன் சாரே இருக்காரு, எவ்வளவு வெளிநாட்டு பயணம் அறிவிப்பு இல்லாம போயிருக்காரு, பாதுகாப்பு இல்லாம போயிருக்காரு. எதுக்காக போனாரு அது நம்ம கேட்கலாம் இல்லையா? ஒரு நாட்டுடைய நீங்க ஒரு சிட்டிங் எம்பி, நீங்க எதிர்கட்சி தலைவர்கிட்ட ஒரு அங்கீகாரம் இருந்தது, அப்போ இல்ல அபிஷியலா கூட இருக்குன்ற போது நீங்க பல இடத்துல நீங்க எஸ்பிஜி வேண்டாம், நாங்க தனிப்பட்ட முறையில போறேன்னு சொல்லி சொல்றீங்களா? எதனால அது நீங்க போகணும்? ஏன் வெளிப்படைத்தன்மை இல்லை? சோ ஒட்டுமொத்தமாக நீங்க இந்த சம்மரைஸ் பண்ணி பார்க்கும்போது நான் பாலு சார் சொல்றேன், இது 2 பக்கமும் வந்து ரொம்ப கடுமையான சொல்லாடல் இருக்கு. ஒருத்தர் வந்து அப்படின்னு சொல்லி மல்லிகார்ஜுன கார்கே சொல்லுவதும், பிரதமர் மோடி அது மாதிரி பேச எல்லா இடத்துலயும் இருக்கு. அதுக்கு ஹேட் ஸ்பீச் எங்க இருந்து வருதுன்றது சார். தீவிரவாதம்ன்றது ஒரே தீவிரவாதம் சார். தீவிரவாதத்திலே சாதியத்தை பூசினதே காங்கிரஸ் கட்சி தானே சார். காவி பயங்கரவாதம்ன்றது அந்த வார்த்தையை சொல்லாடல் கண்டுபிடிச்சது காங்கிரஸ் தானே. பயங்கரவாதம்ன்றது ஒண்ணு தானே சார். அது எப்படி வந்து இஸ்லாமிய பயங்கரவாதம் காவி பயங்கரவாதம் இருக்குன்னு சொல்லுங்க? எதா இருந்தாலும் பயங்கரவாதத்துக்கு எதிரான இருக்கிறது தான் நம்மளோட ஒரே எண்ணம். ஓகே, நேரம் குறைவா இருக்கு, நான் முடிச்சுக்கிறேன். நவநீத், நிறைவான கருத்து.